அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 16ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமையை படமா பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 16ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் புதிய புயல் உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்களை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அன்றைய நாட்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக அன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை பகுதியில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனூர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் 19ஆம் தேதி அன்றைய நாட்களும் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமழையும், அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.